அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்கள், சிவப்பு காராமணிங்க. நல்ல நீளமாக காய்க்கக்கூடியதுங்க. ஒரு 10 காராமணி இருந்தாலே போதுங்க. ஒரு வீட்டுக்கு தேவையான உணவு நம்ம பொரியலோ கூட்டோ எது வேணால் பண்ணிக்கலாம். இது பச்சை காராமணிங்க. இதுவும் நல்ல நீட்டமாக காய்க்கக்கூடியதுங்க. இப்படி 2 வகை காராமணியும் மாடியில் இருக்குங்க. இப்போ சிவப்பு காராமணினா அதில் பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம், இரும்பு சத்து இருக்குங்க. அதே மாதிரி புரோட்டீனும் நார்ச்சத்தும் ரொம்ப அதிக அளவில் இருக்குங்க. அதனால் இது சுகர் பேஷண்ட், பிபி, இப்போ உடம்புக்கு சத்துக்கள் இல்லாதவங்க எல்லாருமே இதை உணவில் நிறைய எடுத்துக்கணுங்க. இப்போ ஏன்னா இதில் நிறைய உடலில் பல பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு இதை பயன்படுதுங்க. இப்போ இதை பொரியலும் கூட்டும் பண்ணலான்னு சொன்னாங்க. அதே மாதிரி இதை விதைகள் சேகரித்தோம் நம்ம அதை சுண்டல் மாதிரி செய்யலாங்க. காஞ்சப்புறம் அதை சுண்டலாக தயாரித்து நம்ம சாப்பிட்லாங்க. இப்படி எல்லா சத்துக்களும் உள்ள இந்த 2 காராமணியும் நம்ம நட்டு வச்சு அதை வளர்க்கலாங்க. விதைகளை ஒரு நாள் ஊற வச்சுட்டு, ஏன்னா இது கொஞ்சம் கடினத்தன்மையாக இருக்கும், ஊற வச்சுட்டு நீங்கள் நட்டு வச்சா போதுங்க. நல்லா செழிப்பாக வளர்ந்துருங்க. நிறைய காய் அதில் கிடைக்குங்க. நல்ல நீளமாக காய்க்கக்கூடியதுங்க. இது நல்ல சீசன் அப்படிங்கிறனால இப்போ கூட நீங்கள் இந்த 2 காராமணியுமே நீங்கள் நட்டு வச்சிடலாங்க. அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.